அதான் மிதுன ராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னாலே பொதுவா கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க. ரொம்ப கால்குலேஷன்ஸ். இதுல போட்டா இதுல வருமா? அதுல போட்டா அதுல வருமா? நமக்கு தேவை லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மிதுன ராசி தான். அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச அந்த புதனுடைய அம்சம் பெற்றவர்கள் அவர்கள். அவங்களுக்கு இந்த சனி அங்க மாறுறது, அந்த ராகு இந்த விஷயம்லாம் இருக்கு. ஆ அதனால என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப மார்க்கெட்டிங்ல வேலைக்கு போற பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதேமாரி மேலதிகாரிகளுடைய கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த வருஷம் முற்பகுதி வரைக்கும் தான். மே மாசம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்கும். அ அங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா? நான் எப்படி தான் இருக்கணும்னு தெரியல எனக்குன்ற மாரி பெண்கள் அவதிப்படுவார்கள். ஸோ அவர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மேலதிகாரிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் ஓகே எல்லாமே சரி, சரின்னு போங்க. உங்களுக்கு நல்லாயிடும். நீங்க அதில வந்து திருத்தம் பண்றேன், அத பண்றேன்னீங்கனாலே உங்க வேலைக்கு ஆபத்தாயிடும். ஸோ கவனமா இருக்கணும். என்னடா அது நெகட்டிவா பேசுறேன்ல. நமக்கு இது மாரி விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மே மந்த்லாம் சூப்பராவே இருக்கு. நல்ல இத விட பெட்டர் வேலை கிடைக்கும். அது ஒரு திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இது மாரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க.